கேல ஏர்போர்ட்டில் நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து வாட்ஸ்அப் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இமெயில் அனுப்புனா கண்டிப்பாக லேட் ஆகும், என்னென்னமோ செஞ்சால் கூட லேட் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணோம். அப்போ வாட்ஸ்அப் பண்ணுவோம். எனக்கு அந்த வாட்ஸ்அப்போட இதெல்லாம் கூட மெசேஜ் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் இது பண்ணுறேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சைட்டில் இருந்து அவங்க எங்களுக்கு பேசுனதெல்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்போ வாட்ஸ்அப் பண்ணோன்னா அப்போ அவங்க கேட்டிருந்தேன் இந்தமாரி வந்துட்டு எங்கே விட்டீங்க, அப்படி எத்தனை மணி அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்களும் சொல்லியிருந்தோம் இந்தமாரி இத்தனை மணிக்கு 7 மணிக்கு காலையிலே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, கேட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்களும் சொல்லியிருந்தோம் இந்தமாரி வந்துட்டு ஒரு 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டோம், சிட்டிக்கு போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு அப்போ திடீர்னு அவன் மெசேஜ் அனுப்புனேன், இந்தமாரி வந்துட்டு கக்கா இது வந்து உன்னோட பேக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டான். அதை பார்த்தோன்னே அதுதாங்க எங்கள் பேக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி. அதை பார்த்தோன்னே என்ன செய்யணுன்னே தெரில. ஏன்னா இது ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ காசு கட்டா யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் உண்மையிலவே நான் அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பர்சனுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.